Bismillahirrahmanirrahim. La ilaha illallah Muhammadur Rasulullah. La ilaha illallah Muhammadur Rasulullah. La ilaha illallah Muhammadur Rasulullah. Allah Rasul வழி நடந்தே நாம் நல்லதோர் உலகம் செய்திடுவோம். வல்லவன் அவன்தான் வழிகாட்ட வாழ்ந்திடுவோம் நாம் வையகத்தில். வல்லவன் அவன்தான் வழிகாட்ட வாழ்ந்திடுவோம் நாம் வையகத்தில். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அபுல் ஹசன் அவர்களுக்கும் நிபால் ஹாஜி மற்றும் அவரோடு ஒன்றாக சேர்ந்து எமக்கு ஆதரவளித்த அன்பான சகோதரர்கள் ஆதரவாளர்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை துஆவை நான் உங்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு முன் பேசிய எனது முதன்மை வேட்பாளர் காதராஜார் அவர்கள் எங்களுக்கு நம்பர் தரவில்லை இன்று வரை. நாங்கள் நம்பர் தந்ததுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பித்தோம். அதோடு சில கிறிஸ்டியன் காங்கிரஸ் இவற்றையும் அவர் உங்கள் முன் சமர்ப்பித்தார். இன்ஷா அல்லாஹ் நான் உங்கள் முன் அல்லாஹ்வின் அருளால் வெற்றி பெற்றால் நான் இதை செய்ய போகின்றேன் என சிலவற்றை நான் உங்கள் முன் உறுதியளிக்கின்றேன். எனக்கு தேவை இந்த ஊரில் இன்ஷா அல்லாஹ் நல்லது செய்வேன். எனது சக்திக்குட்பட்ட வகையில் என்னால் எது முடியுமோ அதை நான் உங்களுக்கு நீங்கள் எங்களிடம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நான் ஏற்படுத்துவேன். வளரும் பயிர்களான இந்த பிள்ளைகள் முன்னிலையில் அவர்கள் ஷாஹிதாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். என்னால் முடிந்ததை நான் நிச்சயமாக வீடு வீடா போய் தேடி செய்வேன். இந்த ஊரை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று அம்பகாந்தியிலிருந்து பெரிய பள்ளி வரும் வரை ஒரு பொது டாய்லெட் பெசிக்கிலி இருக்கிறதா? ஒரு தாவத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு பைப் இருக்கிறதா பாருங்கள். அங்கத்தவர்களை தான் நாங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கின்றோம் பிரதேச சபைக்கு. இந்த வைராக்கியம் இந்த மனவேதனையில் தான் நாம் இன்று தேர்தலில் குதித்திருக்கின்றோம். இது எங்கள் மண். இது இந்த மண்ணில் பக்தியுடன் பற்றுடன் கதைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் சேவை உத்தமர்கள் எனது வயதை உத்தமர்களுக்கு தெரியும்.
மர்ஹூம் ஏஆர்எம் முகமது அவர் செய்த சேவை உங்களுக்கு தெரியும். இந்த டவுன் கவுன்சில் இருந்து அவரால் முடியுமான எவ்வளோ வேலைகளை அவர் செய்தார். நாம் பிரதேச சபையிலிருந்து செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளவு இருக்கின்றது. ஆனால் நாம் அனுப்பிக் கொண்டிருப்பவர்கள் கை தூக்குபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். வாயால் ஒன்றும் கதைக்க முடியாதவர்கள். ஏன் முடியாது? உங்களது வாக்கு ஒரு அமானியம். அந்த அமானியத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் காப்பாற்றுவேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குக்கும் நான் பதில் சொல்வேன். இது எங்கள் ஊர், இந்த மண். ஆகையினால நீங்க ஒன்றுக்கும் இதை பற்றி ஒரு யோசனைப்பட வேண்டாம். மிக உருக்கமாக நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, எங்களிடம் ஆட்டம் பாட்டம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி எங்களுக்கு பொட்டி நிறைஞ்சால் எங்களுடைய சிங்கங்கள் இருக்கிறார்கள் 28 பேர். எங்களுடைய தலைமை வேட்பாளர் காதராஜார் இருக்கிறார்கள். லோட்டஸ் ஹோட்டலில் இன்னும் ஒரு வளரும் பயிர் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்க அவர்களை முன்னுக்கு எடுக்க என்று கேட்டால் அவர்களும் இந்த ஊருக்கு பலமதாங்க ஊருக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த நாளும் ஒரு அரைக்கிற ஒரு மாவட்டம் நாம் அரைச்சிக் கொண்டிருக்கின்றோம். தேவையா இது? தேவையா சொல்லுங்கள். ஊருக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை, இந்த ஊரின் மேல் ஆசையுள்ள ஒருவரை, நல்லது செய்ய நாடு இருக்கின்ற ஒருவரை இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி நீங்கள் அனுப்பி வைங்கள் பிரதேச சபைக்கு. அவரின் இன்ஷா அல்லாஹ் அவரின் குரல் ஒலிக்க வேண்டும். இன்று வரிப்பணங்களை பாருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு கேளுங்கள். 1500 மேல், சின்ன குடிசைக்கு கூட 1500 மேல. இதை தட்டி கேட்டவர்கள் யாராவது எங்களை அங்கத்தவர்கள் இருக்கிறார்களா? இன்ஷா அல்லாஹ் மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்காக நான் தட்டி கேட்பேன். செய்வேன் என்பதை உங்கள் முன் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். என்னால் முடிந்ததைத்தான் செய்ய முடியும். பிரதேச சபையில் என்ன முடிவு செய்ய முடியும்? எவ்வளவோ செய்ய. இன்று நான் காலையில் ஆசிரியர் தந்தை ஐயல் மசூர் மாஸ்டர் அவரின் மகனுடன் கதைத்து ஒரு மணித்தியாலமாக அவர் மிச்சம் கவலைப்பட்டார். இது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆகையினால நீங்களாவது போய் இந்த வேலையில இந்த ஊருக்கு செய்யும். நான் துவா செய்தது இன்றைக்கு எங்க நிசாம் ஐயார் அவர் சொன்னார். அவர் மிச்சம் கவலையோட சொன்னார். நேற்றோ முந்த நாள் எங்க அஸ்லாம் ஐயார் அவர்களை போய் சந்தித்தார்களாம். ஊரின் தேவைகளை அவர் சொல்லியிருக்கிறார். நாட்டு பற்றோடு ஊர் பற்றோடு சொல்லியிருக்கிறார். அவரும் எங்க அஸ்லாம் ஐயார் அவர்களும் காது கொடுத்து கேட்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அது நடக்கும். இன்றைக்கு பாருங்க, நான் உங்களிடம் என் வாயால நான் இன்னமொத்த பத்தி நான் பேச மாட்டேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும். பாராளுமன்ற அங்கத்தவர் அஸ்லாம் ஆகியார் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை இன்று கூடுதலாக ஜன நெருக்கமுள்ள வல்பிட்டி ரோட்டுக்கு போட போன போது ஒரு கூட்டம் அதை எதிர்த்தார்கள். யார் எதிர்த்தாலும் மாமா எங்கட சொல்லுவோம், இது எங்கட ஊர். அவர் அந்த பணத்தை கொண்டு வச்சு மீர்பண்ண ரோட்ல போட்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு மீர்பண்ண ரோட். ஏன் மல்பிட்டி ரோட் மக்கள் இல்லையா? ஜன நெருக்கம் உள்ள போது இதைத்தான் நான் சொல்றேன். யாரும் இந்த ஊருக்கு எதையும் செய்யட்டும். இன்னொன்றையும் நான் உங்கள் முன் சொல்லி வைக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, நான் உருக்கமாக உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் அரசியல் கலாச்சாரம் ஒரு புனிதமானது, தனித்துவமானது. நாம் அஸ்லாம் ஆகியார் அவர்களின் வழிகாட்டலோடு நான் உங்கள் முன் என்னால் முடிந்ததை நான் செய்வேன். மற்றதாக உருக்கமாக நான் கேட்டுக்கொள்வது, போலீஸ் பக்கம் போகக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த வேண்டாம். யாருடைய போஸ்டையும் பிக்க வேணாம், அதை கலட்ட வேணாம். நாங்கள் கௌரவிங்கோ.
உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது இதுதான். நீங்களே தீர்மானம் எடுங்கோ. இந்த ஊருக்கு நல்லது செய்ய கூடியவர்களை நீங்க எடுத்து கொடுங்க. இதான எங்க ஆசை, இதான எங்க வயது. இன்னும் ஒன்றையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எங்களோட தாய்மார்கள், அன்பான தாய்மார்கள் வீடு வாசல்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். முதலாவது பேப்பரை எடுத்து நம்ம வாக்கு போடும் போது முதலாவது எங்களோட மரத்துக்கு அடிக்கும். நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் மேலில்லை, ஃபர்ஸ்ட் மரத்துக்கு ஒரு தரையை அடிச்சு போட்டு நீங்க விரும்பினவர்களுக்கு ஒரு 2யோ 3யோ 1யோ எங்களோட முதன்மை வேட்பாளர் ராஜராஜியார் சொன்னது போல எங்க ஊருக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒருவருக்கு உங்கள் வாக்குகளை கொடுக்கும்படி வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். அவசரப்படலாம். வாக்கு அமானிதம் புனிதமானது. நாங்கள் ஊழியர்கள், தலைவர்கள் அல்ல, ஊழியர்கள், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். உங்களோட வாக்குத்தான் எங்களோட பிரதேச சபைக்கு எங்களோட குரல் ஒலிக்க போகின்றது. இன்ஷா அல்லாஹ் நான் துஆ செய்தேன். இந்த ஊர் நல்லா வரும். இதுக்கு புறாது எங்களோட தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்வோம். எங்க கண்ணுக்குள்ளே இந்த மார்க்கெட்டை பார்த்தா நீங்க எல்லாம் ரொத்த கண்ணீர் வடிப்பீங்க. இவ்வளவு பெரிய செழிப்பான ஒரு ஊர்ல இந்த மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு நாங்க ரொத்த கண்ணீர் வடிக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன் பெருமையா சொல்லி வைக்கிறேன். ஒரு 1.5 வருஷமாக நான் மீன் எடுக்க போகல. எங்கட மீன் வியாபாரிகள்கிட்ட நான் சொல்லுவேன், நானும் 2-3 நாடுகள்ல தொழில் செய்தவன். வெளிநாட்டுல உங்களை நான் பசந்தா வைப்பேன், அழகான முறையில வைப்பேன். வகுப்பு தாண்டி தானே அவங்க கஷ்டப்படுறாங்க. பழைய நான் போன வாரம் மீன் எடுக்க போன போது எல்லோரும் திடீரென்று ஜெயவே சொன்னார்கள். எனக்கே மேல் புல்லரிச்சு விட்டது. ஏன் அந்த 1.5 வருஷமா நான் சொல்லி வந்தது அவங்களுக்கு மனதுக்கு வந்தது. அந்த கூடக்கிழமை தான் இவர் உறுதியாயிட்டாரு, செய்வார் என்று. இன்னொருத்தர் சொன்னாரு, இங்க செய்யலன்னு பிரச்சனை இல்லை, உங்க நியத்துக்கு அல்லாஹ்வுத்தாலா நான் கூலி கொடுத்தாரு. இன்னொன்றையும் கூறிக்கொள்ள வேண்டேன். நான் லோட்டஸ் ரோட்ல வாழ் 6 வருஷமா நான் லோட்டஸ் ரோட்டுக்கு போய் 6 வருஷம் ஆகுது. ஸ்கூலுக்குள்ளே தண்ணி, முழங்காலுக்கிட்டே தண்ணி. மழை பெய்த டைம் 1 மணிக்காலம் இந்த ஊர்ல மழை பெய்து விட்டால் போதும், நிறைஞ்சு போயிடும். இந்த ஆறுதான் இந்த காணவெட்ட வக்கில்லாத மெம்பர்மார்களை நான் நம்பிக் கொண்டிருக்கின்றோம். என்ற வயதையொத்த இவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும்.